போயிட்டு அம்மாக்கு சர்ப்ரைஸா வந்து கொடுக்கலாம். ஓகேவா? 2,14,000 ரூபாய்க்கு வச்சிருக்கேன். நகை மூட்டாச்சு. தாலி செயின் கண்ணை திறந்து பாரு. ஐயோ வா இன்னைக்கு பறிச்ச மிளகா, பறிச்ச பழம். இப்போ பேங்க்குக்கு தான் போறேன். நம்ம வீடு கட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னோட நகை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வித்துட்டோம். அப்புறம் அடகுமே வச்சிருந்தேன். அப்பயுமே காசு பத்தல. அப்ப எங்க அம்மாவுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நகை கொடுத்தாங்க. அவங்களோட 7 பவுன் நகை கொடுத்தாங்க. 5 பவுன் தாலி சரடும் ஒரு செயின் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா மீட்க முடியாது. அதனால ஒரு நகையை மீட்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்கா பையனுக்கு ஃபங்க்ஷன்லாம் வருது, கல்யாணம். ஃபங்க்ஷனுக்கு வந்து அம்மா நகை போறதுக்காக மூட்டு கொடுக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். சர்ப்ரைஸா மூட்டு கொடுப்போம். ஒரு செயின் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம். ஒரு செயின் 5 பவுன், அது 2,14,000 ரூபாய்க்கு வச்சிருக்கேன். போய் இன்னைக்கு மீட்கலாம் சொல்லிட்டு பேங்க்குக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறேன். ஸோ போயிட்டு அம்மாக்கு சர்ப்ரைஸா வந்து கொடுக்கலாம். ஓகேவா? புது நகையை சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்தா பரவாயில்ல. அவங்க நகை தான் இருந்தாலும் அடகு வச்சிருந்தோம் இல்லையா, மீட்டு கொடுக்கறதுக்காக போறோம். ஸோ நீங்க பேங்க் போய் இந்த நகையை வந்து மீட்டுட்டு வரலாம். என்னோட நகைலாம் இருக்கு, என்னோட செயினும் ஆரம் எல்லாம் இருக்கு. ஒன்னொன்னா வந்து பாத்தீங்கன்னா காசு கிடைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா திருப்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் அம்மாவது வந்து மீட்டு கொடுக்கணும்னு சொல்றது எங்களோட ஃபர்ஸ்ட் பிளானே. அதுக்கப்புறம் கூட என் நகையெல்லாம் மீட்டு கொடுத்துலாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கவரிங் போட்டாலும் எனக்கு வந்து செட் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறதே அந்த ஒரு நகை தான். அவங்க சின்ன சின்ன நகைலாம் வச்சிருந்தாங்க, கமல் எல்லாத்தையும் போட்டுட்டு மாட்டெல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் போட்டு தான் ஒரே செயினா எடுத்தாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் போனா போட்டுக்கலாம் சொல்லிட்டு. இப்போ அந்த செயினும் இல்லாம நான் அடகு வச்சிருக்கேன்னா அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாவே இருந்தது. இப்போ போய் மீட்டுட்டு வரலாம். ஓகே போலாம். பேங்க்குக்கு வந்துட்டாரு, நகையை மூட்டு வந்துட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க்குக்கு போய் நகை மூட்டுன்னு வந்தாச்சு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நகை மூட்டாச்சு. தாலி செயின். ஸோ இது எப்பயுமே போட மாட்டாங்க. நிறைய பேர் கூட அம்மாவுக்கு செயின் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க வந்து பாஞ்சி ஆயா செயினா. ஸோ இது வந்து அவங்க எப்பயாவது ஃபங்க்ஷன் டைம்ல மட்டும் போடுவாங்க. ஏன்னா அவங்க மாடுலாம் மேய்க்க போறாங்களா, மாடு மில்லுக்கு போவாங்க. ஸோ அதனால கோல்டுலாம் போடும்போது அவ்வளோ சேஃப்டி கிடையாது. அதே மாதிரியே வில்லேஜ்ல இப்போ எங்க அத்தையுமே வந்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க மாமியாருக்கு வந்து ஒரு தங்க செயின் எடுத்து போடுங்க. அவங்களுமே ஒரு 3 பவுன்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு செயின் வச்சிருக்காங்க. பட் அவங்க நார்மலா வீட்டுல ஏரி வேலைக்கு போறது, ஸோ இது மாதிரி வந்து கொல்லிக்கு போறது, இது மாதிரி வேலை பாக்குறவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா போட மாட்டாங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்க வேற எங்கேயும் வெளில போக மாட்டாங்கன்னா அவங்களாம் கோல்டு செயின் போடலாம். ஸோ இது நம்ம கிராமத்துல ஏரிக்கு போவாங்க, ஏதாவது விறகு வெட்ட போவாங்க, மாடு மேய்க்க, அப்பப்போ போட மாட்டாங்க, ஃபங்க்ஷன் அப்ப மட்டும் போடுவாங்க. ஆமா. ஸோ அம்மா அது வந்து பார்த்தீங்கன்னா மூட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டுக்குவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா காசு வர வந்து மூக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் வந்து 2,14,000 ரூபாய்க்கு வச்சோம். ஸோ ஜனவரி மாதம் வச்சோம். நாங்கள் ஜனவரியில் வச்சோம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாதம் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய் என்னமோ வட்டி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2,22,000. ஆமாம். 2,16,000 தான் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். 2,21,641 ரூபாய் பேபி. அப்ப எவ்வளவு அதிகமா வட்டி வந்திருக்கு கணக்கு போட்டியே இல்லையா? எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? 7,641 ரூபாய் வட்டி மட்டும் வந்துருக்கு. 4 மாசத்துல 7,600 ரூபாய். ஆனா பேங்க்ல வைக்கவே இது கம்மி தான், 7,400 ரூபாய். இதுவே வட்டிக்கெல்லாம் வாங்கினா மாசமே உனக்கு 7,000 5,000 வரும். ஆமா. இப்ப நாம 4 மாசம் ஆச்சு, அதனால கம்மியா தான் வந்திருக்கு வட்டி. 7,641 ரூபாய். 4 மாசத்துக்கு 2,14,000க்கு 7,600 ரொம்ப கம்மியான வட்டி இல்ல. இது ஒரு நகைக்கு இவ்வளவு சொல்றோம். இன்னும் இதே மாதிரி 4 சீட் இருக்கு. இன்னும் 4 சீட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பிரிச்சு வச்சிருக்கோம். ஒவ்வொரு இடத்தையும் ஒரு 5 பவுன் சொல்லிட்டு இதுல இன்னொரு இந்த பேங்க்ல இன்னொரு நகை சீட் இருக்கு. எல்லாமே 2 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் ஒவ்வொரு நகையுமே வச்சிருக்கிறது. அப்ப அதுக்கெல்லாம் வட்டி ஏறினே இருக்கும். மாசம் ஏற வட்டி ஏறினே இருக்கும்ல. ஆமா. எவ்வளவு சீக்கிரம் நகை கடன்லாம் அடைக்க முடியுதோ அடைச்சு நகையை மீட்டணும். இப்ப நான் இது வந்து வெறும் 2 லட்சம் ரூபாய்க்கு அடகு வச்சு 2 லட்சம் ரூபாய்க்கு மீட்டுட்டேன். ஆனா இந்த நகை இப்ப எடுக்க போனோம்னா வச்சுக்கேன் 5 லட்சம் ரூபாய் ஆகும். 5 பவுன் நகை மினிமம் 4 லட்சம் ரூபாய் ஆகும் 5 பவுன் எடுக்கிறதுக்கு. இப்போதைக்கு இப்ப விலை அதிகமா நிக்குதுல்ல. ஆயா செயின் வந்தாச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அம்மாவுக்கு இன்னுமே ஒரு 2 பவுன் நகை பேங்க்ல தான் இருக்கு. அது பொறுமா வந்து அப்புறமா மூட்டுக்கலாம். செயின் 2 பவுன் செயின் ஒன்று இருக்கு. 2 பவுன் செயின் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ பொறுமா ஒன்னொன்னா வந்து பாத்தீங்கன்னா மீட்டு கடன் எல்லாம் அடைச்சிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா வாழலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடன் இல்லாத லைஃபே வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியான லைஃபா இருக்கும். எனக்கு வந்து இந்த கடன்லாம் எப்போ அடைப்போம்னு சொல்லிட்டு ஒரே விசனமாவே இருக்கு. என்னதான் இருந்தாலும் பெருசா கடன் வாங்கினாலும் அது நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். கடன் வைக்க கூடாது, கடன் வாங்குறதே பிடிக்காது மேக்சிமம்.
ஸோ கடன்லாம் அடிச்சிட்டுனா அதுக்கப்புறம் நம்ம ஆசைப்பட்டது வாங்கலாம். இன்னும் வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. கார் வாங்கணும் எவ்வளவு ஆசை இருக்கு. ஏன் ஜன்னலுக்கு ஸ்கிரீன் போடணும், அதுவே போட முடியல இன்னும் இன்வெர்டர்லாம் வாங்கல வீட்டுக்கு. யூபிஎஸ் தான் இன்னும் இன்வெர்டர்லாம் வாங்கல. ஏன்னா அதெல்லாம் மழை நாள்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னும் நிறைய திங்ஸ் வாங்கணும்னு வச்சுக்கேன். அடுத்தடுத்து வாங்குற பொருள் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஒன்னா இன்னும் வாட்டர் ஹீட்டர்லாம் இன்னும் வாங்கல. தேவையான போல நிறைய இருக்கு. அதெல்லாம் இன்னும் பொறுமையா தான் வாங்கணும். இதெல்லாம் ஒன்னா தேவையான ஃபர்ஸ்ட் வந்து எதுலாம் இம்பார்ட்டன்டோ அதை முடிச்சுட்டு அப்புறம் ஒன்னா வாங்கிக்கலாம் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிருக்கோம். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்ப போறோம். நாங்க ஊருக்கு போயிட்டு அவங்கள பாத்துட்டு வரலாம். அப்படியே நாங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு சர்ப்ரைஸா காட்டுவோம். அவங்க என்ன ரியாக்ஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஓகேவா? நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். கண்ணு மூட கண்ணு மூடிட்டாங்க. எப்படி கண்ணு மூடி காட்டுதா? கண்ணு மூடாங்க. கண்ணு மூட நான் சர்ப்ரைஸ் இது ஒன்னும் சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. ஆக மாட்டாங்க. நல்லா சந்தோஷப்படுவாங்கல்ல. சரி கண்ணு மூடு. கண்ணு மூடிறாங்க பாரு. கேக்கா எங்க அம்மா கேக்குதான் சர்ப்ரைஸ். கண்ணை திறந்து பாரு. டேய் மூடணும்டா சைனா. ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கல என்னதெல்லாம் மூக்கல. ஃபர்ஸ்ட் இது மட்டும் ஒரு செயின் மட்டும் மூட்டு வந்தேன். ஏமா நீ கவரிங் போட்டு இருக்கிற எனக்கு மட்டும் மூக்காத. அவருக்கு தான் போட்டுக்கிறாரு. நான் போட்டுக்கிறேன். என்ன இன்னும் ஒரு செயின் வந்து 2 பவுன் செயின் வந்து அது நெக்லஸ் கூட இருக்குது. அது பல்க் அமௌண்ட் ஆகும். அதனால அது பொடிமா இது மட்டும் தனியா வச்சுனா அதனால இது தனியா வச்சா. ஆமா தனித்தனியா பிரிச்சு தானே வச்சது. இது மட்டுமே 2,14,000 வச்சது. 2,14,000 வச்சோம். மூக்கும் போது 2,22,000. 21,600 சில்லற. 7,000 வட்டி. 4 மாசம் கல்யாணத்துக்குலாம் போடுவல. நானே திருவிழாக்கெல்லாம் அம்மா வருவாங்க. அப்பவே மூட்டு கொடுங்கன்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா திருவிழாக்கு அம்மா வரல. அப்ப என்கிட்ட காசுமே இல்ல. அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போட்டதுக்காக மூட்டாச்சு. ஹாப்பியா போட்டுங்க. இப்ப நீ எனக்கு புதுசா எத்தனை கொடுத்த மாதிரி. புதுசா எடுத்து தரும் ஆசைதான். ஆனா பொறுமையா எடுக்கலாம். ஒரு நாள் கண்டிப்பா எடுப்போம். எடுக்காம போயிட மாட்டோம்ல. அம்மா வந்து பாத்தீங்கன்னா இது தாலி இதுலதான் கோகுல ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி செயினா போட்டுவாங்க. நான் போட்டுவோம். அந்த 100 ரூபாய் செயின் போட்டிருந்தாங்க. கழுதுலாம் ஒரே அரிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. அப்போ ஏன்னா அந்த செயின் வேற வந்தாலே நம்மன்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நான் தான் ஒண்ணு வாங்கினேன். அது போடவே இல்லை. நான் ஒண்ணு வாங்கி கொடுத்தத. அதனாலதான் அந்த அட்டிக்கு கிட்டிக்கு வாங்கி போட்டிருந்தேன். ஆனா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. சரி எப்பயுமே செயின் போடுறது 2 பவுன் செயின் போட்டுனேன். நான் இது இப்பதான் இது நிறைய நான் போட்டுக்கிட்டு 2 பவுன் செயின் தான் அப்பப்போ போடுவோம். ஆமா அந்த 2 பவுன் செயின் தான் இன்னும் மூக்கல. அது மூக்கலாம். அடுத்தது பணம் கொஞ்ச நாள் கழிச்சு சேர்க்கும் போது அதை மூட்ட வேண்டியதான். அது மூட்டினா என்னோட நெக்லஸ் ஒண்ணு கிடைக்கும் எனக்கு. ஜெஷித நடந்து வராரு ஒத்த கும்முடி போட்டுக்கிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு அப்படியே மிளகா பழம் பழுத்து இருக்கு சொன்னாங்க. அது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அறுவடை பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் அம்மா வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகா ஃபுல்லா பறிச்சு ஊறுகாய் போட்டு வச்சிருக்காங்க. ஊறுகாய் மோர் மிளகா வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. மீதி வந்து பாத்தீங்கன்னா பழுத்துருச்சு. பழத்தை பறிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா காய வச்சு மிளகாத்தூள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரைக்கலாம். இப்ப போய் பழம் பறிக்கலாமா? நான் வந்ததுல இருந்து இன்னும் போய் செடி பார்க்கவே இல்லை. சோ அப்படியே போயிட்டு செடியும் அப்படியே எப்படி இருக்குன்னு பார்த்து வந்துடலாம். நம்ம இன்னும் இவ்வளவு ஹைட் வளர்ந்துருச்சு செடிலாம். பயங்கர ஹைட்டா வளர்ந்துருச்சு. ஏய் மிளகா பழம் சூப்பரா இருக்குது. அப்படியே லைட் போட்ட மாதிரி இருக்குது. சிவப்பு சிவப்பா இங்க பாரு. சவசவசவசவன்னு இருக்கு. சூப்பரா இருக்கு மிளகா. காயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே இருக்குங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த டைம் காயெல்லாம் பறிக்க போறது கிடையாது. ஊறுகாய் மிளகா போட்டாலுமே அது நிறைய போட்டு வேஸ்டா தான் ஆகும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வரும். திட்டமா வந்து பாத்தீங்கன்னா மிளகா ஊறுகாய் மிளகா போட்டாங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பழத்தை அப்பப்போ பழுக்கும் போது பறிச்சு காய வச்சு வச்சா மிளகாத்தூள் வந்து அரைச்சிக்கலாம். குழம்புக்கு தூள் ஆகும்ல. காஞ்ச மிளகாய் ரெடி பண்ணலாம். பூரா வந்து செங்காய் இங்க இருக்கு கருப்பா இருக்குல்ல. அதெல்லாம் செங்காய் பழுக்கும். இது அப்படியே பழுத்து இது மாதிரி ரெட்டா வரும். இந்த ரெட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெட்டா மாறணும்னு பறிச்சுக்கலாம். ஆமா புல்லட் மிளகா. புல்லட் மிளகா. பச்சை பறிக்கூடாது. பச்சை பறிக்கூடாது. பழம் மட்டும் தான் பறிக்கணும். பச்சை பறிக்க கூடாது. சின்ன இங்க பாரு. இங்க பாரு. சிவப்பு கலரா இருக்கு. அது மட்டும் தான் பறிக்கணும். இது மட்டும் தான் பறிக்கணும். பச்சை பறிக்க கூடாது. வா அங்க இல்ல பாரு. இங்க வா இங்க வா. போ அங்க போ. கையில இங்க வா ஜஸ்ட் இங்க வா. சரி ஓடா. சங்கீதா இந்த செடி எல்லாம் பாரு. இங்க பாருங்க फ्रेंड्स எவ்வளவு தூரம் பழுத்து இருக்குன்னு சொல்லிட்டு.
சூப்பரா இதுக்கு உள்ள பாரு சங்கீதா, நல்லா சிவப்பா இருக்குது நிறைய. கீழே குனிஞ்சு பார்த்தாதான் தெரியுது செடிக்கு அடியில பழம் நிறைய இருக்கு. பறிக்குமா ஃபுல்லாத்தியா? கத்திரிக்காய்லாம் அறுவடை ஆயிடுச்சு போலையா? செடி ஒண்ணு செம ஹைட்டா இருக்கு. நேத்து தான் பறிச்சாங்களாம். செல்லக்குட்டி என்ன பண்ணி கிடக்குற செல்லக்குட்டி? கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு சங்கீதா செடியில. இங்க பாரு சங்கீதா, பிஞ்சு கத்திரிக்காய் பறிச்சுட்டாடா. ஒருத்தி செடி உள்ள விட்டது சின்ன சின்ன பச்சை மிளகா, ஒரு சின்னதாகத்தெல்லாம் பறிக்க கூடாதுமா ஜெஷிதா. செல்லக்குட்டி அவரு கொஞ்சம் செல்லக்குட்டி போடு. வா வா வா, போலாம் போலாம். நல்லா குனிஞ்சு வா. ஒரு செடி உள்ள பூந்து வராரு. வா இங்க வா, நல்லா வா. போ வா வா வா. இப்ப இருக்கு பாரு, இப்ப பறி. சிவப்பாக்கத்தை மட்டும் பறி. மிளகா பறிக்கிறதுக்கு செடி எல்லாம் வருஷம் போடுது. வெரி குட். இது நிறைய போடு. பழம் மட்டும் பறிக்கணும், காய் பறிக்க கூடாது. பழம் மட்டும் தான், பச்சை பறிக்க கூடாது. வெரி குட். குடுமா. அம்மா பறிக்கிறப்ப செடியில நிறைய இருக்குது பாரு. அதுல பறிமா. ஐயோ செடியை உடச்சிடுவா பேபி. அவளை பறி கொடுத்தாள் சும்மா வேடிக்கை பார்க்கட்டான். அப்புறம் காயெல்லாம் நிறைய பிஞ்சு வரும். அப்புறம் பழம்லாம் பறிச்சா கையெல்லாம் எரியாது. என்னம்மா குடுமா. ஒன்னு ஒன்னா பறிச்சு கொடுக்குறாரு. எத்தனை சூப்பர்மா. அங்க போய் பாரு, அம்மா கிட்ட பாரு. அம்மா கிட்ட போ. அந்த செடியில பாரு, நிறைய இருக்குது பாரு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மிளகா பழம் இருக்கு, எல்லாத்தையும் பறிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எத்தனாவது தடவை பழம் பறிக்கிற? காய் தான் பறிச்சதா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போல இருக்கு பழம். இல்ல அம்மா பழம் காயே பறிச்சிடணும் நிறைய, அதுக்கப்புறம் தான். இங்க பாரு கிளையோட வந்து அத்தை பாரு, அங்க பாரு ஒரு கிளையே வச்சிட்டாங்க. ஒரு மிளகாவை பறிக்க போய் ஒரு சிரிக்குத பாரு. ஜெஷிதாவே அழகா 3 மணி நேரம் பறிச்சுட்டு இருந்தது. நீ வந்து ஒரு கிளைய வச்சிட்ட பாரு பாஞ்சாலி. நீ போனாலும் அது அப்படியே தம்பரோட இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிளகா செடியில மிளகா பழம் பறிக்க ஃபேமிலியா வந்தாச்சு. ஜெஷிதா ரொம்ப ஆர்வமா பறிச்சுன்னு. அந்த சைடு நல்ல கலரா இதுல ஜெஷிதா மிளகா 2 வருஷம் அவர் கேக்குறவரு பறிச்சு நிறைய பறி. ஒண்ணு பறிச்சு தாத்தானா நம்ம 3 பேர் கொண்டாட போறோம். ரொப்பங்க. நான் ஒரு பாத்திரம் எடுத்து வந்து பறிச்சுட்டு இருக்கேன். அம்மா அண்ணன் கொண்டா எடுத்து வந்து பறிக்கிறாங்க. ரொம்பதும் பாப்பாவும் பறிக்கிறாரா? பாப்பா பரவாயில்ல. அழகா மிளகா வந்து காய் காய்ச்சி பழம் பழுத்துருச்சு. நம்ம இந்த டைம் வந்து ஓரளவுக்கு காய் பறிச்சாச்சு. ஆமா, பூ நிறைய வச்சு அப்பா பூ நிறைய தான் வச்சுக்குது. மறுபடியும் காய்க்கும். பழத்தெல்லாம் பறிச்சாதான் காய்க்கும். ஒரு குண்டா 2 குண்டா பச்சம், ஒரு குண்டா ஆச்சு. காட்டுறோம் 2 குண்டா மிளகா பச்சை மிளகா காஞ்சிதான் 1 குண்டா ஆச்சு. அவ்வளவுதான், காஞ்சதுன்னா சுருங்கிட்டு போகுது. சசிதா சசிதா ஐயோ பச்சை மிளகாவை பறிச்சிட்டேனே. கீழே போடு. தலையை கட்டை கீழே போட்டு போடுமா. ஹாய் சொல்லிட்டு தான் அவர் ஆரம்பிப்பாரு. அவர் வேற. ஆமா, வீடியோ ஹாய். நாயை விட்டுக்கு போறேன். ஹாய் பச்சை பறிக்க போறேன். பச்சை பாம்பு பிடிக்க போறேன். சரி பறி. அவ்வளவுதான். இந்த சைடுக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிளகா பழம் பறிச்சாச்சு. நீங்க பாருங்க, எல்லாத்தையும் ஒண்ணா கொட்டிடுங்க. ஆமா, ஒரு குண்டா வந்துருது ஓரளவுக்கு.
எலுமிச்சை பழம் பறிக்கலாமா? அந்த சைடு பழம் இருக்கு, நான் அங்க போய் பறிக்கிறேன். ஓகே. கத்திரிக்காய் வந்து இருக்கு. நம்ம ஊருக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காயும் கொஞ்சம் பச்சை மிளகாய் வீட்டுல சமையல் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பறிச்சுட்டு போலாம். இப்போ கத்திரிக்காய் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த சைடுல இருக்கு பச்சை மிளகாய் பறிச்சு சட்னி அரைக்கிறதுக்கு ஊருக்கு. எலுமிச்சை பழம் என்ன பசுமை பழம் கொத்து கொத்தா கட்டிக்கு. சங்கீதா சொரக்காய் காய்ச்சிருக்கு பாரு, வா ஃப்ரெண்ட்ஸ். சொரக்காய் காய்ச்சிருக்கு. நீங்க வைக்கலையா அத்தா? இத தானா காய்ச்சுதா? எலுமிச்சம் பழம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எலுமிச்சம் பழமும் நிறைய காய்ச்சிருக்குது. பழமே இருக்கு. ஆமா பாத்துட்டேன். இங்க இருக்கு, கீழே இருக்கு குப்பையில. எலுமிச்சங்கன்னா நிறைய காய் விட்டுருக்கு. பழம் கொய்யாக்காய் பிஞ்சு விட்டுருக்கு, நிறைய பிஞ்சு விட்டுருக்குதான். நல்லா முத்தி வந்து வரட்டும், பழகட்டும். 2 ரகம் கொய்யாக்காய் பேபி. அந்தந்த மரம் வந்து குண்டு குண்டா காய் காய்க்கிறது. நல்லா நீட்டா வரும். இங்க பாரு, அங்க பாரு, அம்மா பாரு ஆர்வத்துல காட்டின்னு இருக்காங்க. இங்க பாரு ஆசாசியா வச்சுக்கிறேன். இது மாதிரி நிறைய இருக்குது. ஆமா வெட்டாம வச்சுக்கிறாரு. வெட்டிதான் துளுக்குதான். வெட்டிட்டாரு. அதுக்கப்புறம் வெட்டிக்கிட்டே இதுல மாத்திரம் இந்த சொரக்காய் செடி போய் எல்லா செடியும் அமைக்கிடும் போலயே. ஆமா இருக்குதான். பூ நிறைய பூக்குது. கொய்யாக்காய் பூவும் இருக்குது, சொரக்காவுமே வந்து பாத்தீங்கன்னா பூ நிறைய இருக்குது. மிளகாய் எல்லாமே பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு நிழல் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா காய் அந்த அளவுக்கு பெருசா வரல, சின்ன சின்ன காயா இருக்கு. ஆமா, அதுவும் இப்போ முத்தி போய் பழுத்துருச்சு. நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பாரிஜாத பூ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நல்ல வாசனை வரும். இது சாமிக்கெல்லாம் வைக்கலாம், தலையிலுமே வைக்கலாம். வதங்க வந்து பாத்தீங்கன்னா வாசனை நல்லா வரும் சொல்லுவாங்க அம்மா. இங்க பாருங்க பாரிஜாத பூவா? ரஷிதா கொஞ்சோடு என்னாடி தங்கம்? மம்மி கூப்பிடுறாரு அங்க இருந்து. என்ன ஜெஷிதா? அம்மா வந்து மிளகாய் பறிச்சு இங்க பாருங்க, ஊறுகாய் மிளகாய் போட்டு வச்சிருக்காங்க. மோர் மிளகாய். மோர் ஊட்டல, மோர் ஊத்தாம காய வச்சிருக்காங்க. நல்ல வாசனை வருது சூப்பரா. இது மாதிரி ஊறுகாய் மிளகாய் எப்படி போனோம்னா, பச்சை மிளகாய் வந்து பறிச்சு, பச்சை மிளகாய் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு குச்சி வச்சு ஓட்டை போட்டுடணும். ஏன்னா அப்பதான் அது உள்ள உப்பு தண்ணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறங்கும். அதுக்கப்புறம் சாப்பாடு சோறு வடிக்கிறோம்ல, அந்த சுட தண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா உப்பு போட்டு இதுல ஊத்தி ஒரு 2 நாள் இப்படி குளிக்க வச்சா இந்த மிளகாய் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கலர் அப்படியே பழுத்த கலரா வந்து சேஞ்ச் ஆயிடும். அந்த சுடு தண்ணிலே வந்து பாத்தீங்கன்னா வெந்துடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், நல்லா காய வைக்கணும். காய வச்சு அந்த தண்ணியிலே போட்டு குளிக்க வைக்கணும். தண்ணி ஃபுல்லா காயிற வரைக்கும் குளிக்க வச்சுட்டு இது மாதிரி நல்லா சரக்க காஞ்சிடணும். காஞ்ச பிறகு வந்து மோர் வந்து கொஞ்சம் வறுத்து பார்க்கணும். உப்பு இருக்குதான்னுட்டு, உப்பு கரெக்டா இருந்ததுன்னா அப்படியே மோர்ல உப்பு போட ஊற்றி குளிக்க வச்சு ஒரு நாள் ஈத்துக்கும். பொழுது ஊற்றி நைட்டு வச்சிருந்து வெண்டி காய வச்சுனால அந்த மோர் என்ன பண்ணோம், நாரும் வீணா போயிடும். மோர் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மோர் ஊற்றி நல்லா காய வச்சுன்னா மோர் மிளகா ரெடி ஆகிடும். ஆமாம். அப்புறம் உப்பு இல்லைன்னா மோரில் உப்பு போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா குளிக்கி நைட்டு வச்சு வச்சோம்னா வெடிகாலம் எடுத்து நல்லா காய வச்சிடணும். ஒரே நல்லா அப்புறம் காஞ்சிடும். எப்பயுமே வந்து நம்ம வீட்டுல பறிக்கிற காய மோர் மிளகா போட்டு வச்சிருவோம். நான் கொஞ்சம் எடுத்துன்னு போவேன், தாத்தா கொஞ்சம் எடுத்துன்னு போவார். தாத்தா எல்லாம் மிளகா பிடிக்கும் அவருக்கு. அம்மா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பறிச்ச பழம். இது காய வச்சுன்னா மிளகாத்தூள் அரைக்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மிளகா பழம் பறிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.